ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல். நம்ம எறா வச்சு ஒரு டிஷ்ஷு செஞ்சுருப்போம், சேமியா வச்சு ஒரு டிஷ்ஷு செஞ்சுருப்போம். ஆனால் இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு டிஷ்ஷு செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 1/2 கிலோ எறா எடுத்து நல்லா சுத்தப்படுத்தி வச்சுருக்கேன். எறா நடுவில் கருப்பாக இருக்கும். அதையே நான் எடுத்து சுத்தமாக கழுவி வச்சுருக்கேன். அது கூடவே மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், தயிர் 2 ஸ்பூன், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன், அடுத்து கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். ஒரு பேனில் 150 கிராம் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் பட்டை 4, இலை 2, லவங்கம் 4 போட்டு நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் 2 மீடியம் சைஸில் நீட்டு வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து 2 பச்சை மிளகா கீனி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து வதக்கிக்கலாம். வதங்கின பிறகு நான் ஒரு கப் அளவுக்கு புதினா எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், பிரியாணி மசாலா 1 ஸ்பூன், அது கூடவே குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன் போட்டு கலந்து விட்டுக்கலாம். அப்புறம் தயிர் 2 ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போது நான் ஏற்கனவே 15 நிமிஷம் ஊற வச்ச எறாவை இதோட போட்டு நல்லா வேக வைக்கிறதுக்கு 5 நிமிஷம் வதக்கிக்கலாம். எறா 5 நிமிஷம் நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் தண்ணி 3 கிளாஸ் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. நான் அணில் சேமியா 2 பேக்கெட் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்து கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். பத்து நிமிஷம் வெந்துடுச்சு. கடைசியாக பாதி லெமன் பிழிஞ்சிக்கலாம். சுவையான சேமியா எறா புலாவு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.